குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற தகவல்கள், ராசி குறிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். சோபகிருது வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 8ஆம் நாள். இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்ட நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, புதன், சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். இப்பொழுது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்கு குரு இருக்கிறாரு, சனி பார்வை இருக்கு. நீதிமன்றம், கோவில், சேவை ஸ்தாபனம், உயர்கல்வி நிறுவனங்கள், பூஜை அறை சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு தாமதங்களான நிலை இருக்கும். 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல உள்ள செவ்வாயால் பணவரவு அதிகமா இருக்கும். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் ராகுசாரம் வாங்கி இருக்கிறாரு, அதனால விரய செலவுகளும் சரியாக இருக்கும். குடும்ப செலவு ஏற்படலாம். பேச்சினால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் ஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சியில இருக்கிறாரு, ஆனா சந்திரன் ராகுசாரம் வாங்கி இருக்கிறாரு. பண்ணை வேலைகள்ல பண்ணை வேலைகள் நல்லா நடக்கும், ஆனா அதுல விரயங்களும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரிதான் காய்கறி பல வேலைகள்லயுமே அறுவடை நல்லா இருக்கும், ஆனா விரயங்களும் நிறைய இருக்கும். வாகனங்கள்ல பழுது விரயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வழியில ஏதாவது விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, அவரை சூரியன், புதன், ராகு இவங்கெல்லாம் பார்வை செய்யறாங்க. குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமனார் வழியில இல்லைன்னா தந்தை உறவு வழியில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவு மூலம் ஏதாவது வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. விஷ ஜந்துகளால ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, கவனமாயிருங்க. கடன் வாங்கும் நிலை இன்னைக்கு ஏற்படும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக யார்கிட்டயாவது இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. களத்திரஸ்தானத்துல குரு பார்வை படுறதுனால வெளிநாட்டு உறவு பலப்படுறது. நெய், இனிப்பு வகை இந்த வியாபாரங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைய நடக்கும். அதுல முன்னேற்றமும் இருக்கும், லாபமும் அதிகமாக கிடைக்கும். கூட்டு தொழில்ல இன்னைக்கு முன்னேற்றம் நிறைய இருக்கும். பிரிந்த குடும்பத்தோட நபர்கள் எல்லாமே இன்னைக்கு ஒண்ணு சேருவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் மூலமா இன்னைக்கு நல்ல செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் இருக்கும் நண்பர்களால ஆதாயம் இன்னைக்கு அதிகமா கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு விரைவிலேயே கைகூடும். 2ஆம் குழந்தை தாமதமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெரிய நிறுவனத்தை பராமரிக்கிற உறவினர்களோட உதவிகளோ நன்மைகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமாதான பேச்சுகள் இன்னைக்கு கை கொடுக்கும். பாக்கியஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால ஆண் குழந்தைகளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தானம் தர்மம் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. கோவில் வேலைகள், கோவில் பராமரிப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க பங்கெடுத்துக்குவீங்க. அயல்நாடு செல்லும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தந்தையோட உடல்நிலையில முன்னேற்றம் நிறைய இருக்கும். அவருடைய நோய்கள் எல்லாம் குணமாகும். புனித பயணம் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இறை நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். அரசு ஒப்பந்தத்தினால தன லாபம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். பள்ளி கல்லூரிகள்ல அமைப்புகள் நல்லா இருக்கும். வாரிசு வேலைகள் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும். அது சம்பந்தமான அரசாணை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத உறவுகளை விட்டு பிரிஞ்சு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவீங்க. அரசு வழியில ஆலய சம்பந்தமான வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீதிமன்றங்கள்ல ஏதாவது பணிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான்.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால முன்கோபம் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில அதிக வேகம் காட்டுவீங்க. வேலைய சீக்கிரமா முடிக்கணுன்ற ஒரு பதட்டம் இருக்கும். வேலையில அதிகார பதவி கிடைக்கும் உங்களுக்கு. தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு பணவரவு நிறைய இருக்கும். குடும்பமும் இன்னைக்கு நல்லா இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பேச்சுமே இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆரம்ப கல்வியும் இன்னைக்கு நல்லபடியா படிப்பாங்க. அறிவு கூர்மை இன்னைக்கு அதிகமா இருக்கும். புதன் நீசமா இருக்கிறதுனால அதாவது யாராவது வாக்குறுதிகள் குடுக்குறாங்கன்னா, அத நம்பி பணத்த குடுத்து ஏமாந்துறாதீங்க. தேவையற்ற வாக்குறுதிகள நம்பி ஏமாந்துறாதீங்க. புத்திரஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. அவர சூரியன், புதன், ராகு மற்றும் செவ்வாய் இவங்கெல்லாம் பார்வை செய்றாங்க. தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னா, அவரோட உடல்நிலையில கொஞ்சம் பின்னடைவாகவே இருப்பாரு. மாமனார், தந்தை வழி உறவுகள் இதெல்லாமே கொஞ்சம் பாதிப்படையும். மனநிலையும் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். ஆன்மீக சிந்தனையிலும் பெரிய நாட்டம் இருக்காது. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, பழமையான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன், நோய் இது எல்லாமே உங்கள தீரும். சீக்கிரமா அதுலருந்து விடுபட்டுருவீங்க. தாய் மாமா நல்லா இருப்பாரு. திருடு போன பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சகோதரருக்கு இடையேயான கருத்து வேறுபாடு நீங்கும். அவரோட ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரிடம் திரும்ப பேசிருவீங்க. சிறிய பதவியிலிருந்து பெரிய பதவிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணி உத்தரவு குறித்த நல்ல செய்திகள் அரசிடமிருந்து வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. களத்திரஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறதுனால திருமண பேச்சுகள் எடுத்தீங்கன்னா அதுல தடங்களோ இல்ல தடையோ ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்ல சங்கடங்களோ போகும். ஞாபக மறதி அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிகார பதவிகள்ல அலட்சியமா இருந்தீங்கன்னா தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு உறவுகள்ல இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆயுள் ஸ்தான குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்கும். நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும். சில காலமா அது என்ன வியாதின்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்ப அதுக்கு உள்ள சரியான மருத்துவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில இருந்த இடைஞ்சல், இடையூறு இதெல்லாம் நீங்கி வேலையில இருந்த சுணக்கமும் போகி இன்னைக்கு வேலையும் சீக்கிரமாகவே முடிச்சு கொடுத்துருவீங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி. மிதுன ராசி அன்பர்களே, நீங்க நல்லா இருக்கீங்க. ஆனா உங்க தொழில் ஸ்தானத்துல நீங்க பலம் இழந்து இருக்கீங்க. தொழில் ஸ்தானம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அதனால தொழிலுக்கு போக முடியாம இருப்பீங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரம் மந்தமாக நடக்கும். மரியாதை, கௌரவம் இது எல்லாமே குறைவா இருக்கும். இருப்பிட மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாஸ்போர்ட் வேலை மந்தமா நடக்கிறதுனால நீங்க சீக்கிரமா வெளிநாடுகளுக்கு போக முடியாத நிலையில இருப்பீங்க. அரசு பணிகள்ல அரசாணை வர்றதுக்கு தாமதமான நிலை இருக்கும். தனஸ்தானத்துல சந்திரன் ஆட்சியில இருக்கிறதுனால குடும்பத்துக்கு பணவரவு நிறைய இருக்கும். சகோதர ஸ்தானத்துல சனி, சுக்கிரன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் பார்க்கறதுனால சகோதரருக்கு குழப்பமான மனநிலை இருக்கும். கோப நிலை இருக்கும். செவ்வாய் வலுவா இருக்கிறதுனால தைரியமும் கோபமும் அதிகமாகவே அவருக்கு இருக்கும். புத்திரஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனநிலையில இருந்த தடுமாற்றம் நீங்கி தெளிவான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகள் பலப்படும். அறிவாற்றல், அனுபவ அறிவு இது எல்லாமே மேலோங்கும். அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயர்கல்வி பெறுவதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்வீங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனைவி வழியில சொத்துகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பரம்பரை பதவிகள் உங்களை தேடி வரும். 6ஆம் இடத்துல சனி பார்வை விழறதுனால செலவு, விரயங்கள் இது எல்லாமே அதிகமாகும். சனி பாக்கியஸ்தானத்துல இருந்து பார்க்கறதுனால தந்தையோட உறவு நிலையில பாதிப்புகள் இருக்கும். அவரோட உடல்நிலையிலையும் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்வதுல தாமதமான நிலை இருக்கும். கோவில் பணிகள் எல்லாமே தாமதமான நிலை, மந்தமான நிலையில நடக்கும். அதிகார பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தலைவலியை கொடுக்கும். களத்திரஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் கைகூடும். கூட்டுறவு தொழில் இன்னைக்கு நல்லா நடக்கும். வெளிநாட்டுல உள்ள உறவுகளுடன் நட்பு நிலை நல்லபடியாக இருக்கும். அரசாங்க வழியில கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே கூடும்.
மாமனார் வழியில செல்வம் வரும் வாய்ப்பு நிறைய இருக்கு. நண்பர்களால நீங்க நினைச்ச ஆதாயமோ, உதவியோ, நன்மையோ கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பேங்க் வழியில லாபமான செய்திகள் வர்றதுக்கும் நல்ல நாளா இருக்கு. 2வது குழந்தைக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி என்பர்களே, ராசியில சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல இனிய மனநிலையோட இருப்பீங்க. சந்திரன் புதன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் எங்காவது முடங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் ஸ்தானம் குரு பார்வை இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில முன்னேற்றம் நிறைய இருக்கும். பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த வீட்டை விட்டு வெளியூர்ல போய் குடியிருந்தவங்க மீண்டும் சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியா நடக்கும். பண்ணை வேலைகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். கலை சம்பந்தமான பயிற்சியாளர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றம் நிறைய இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். அசையாத சொத்துகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட்டப்படிப்பை நல்லபடியா பூர்த்தி செஞ்சு முடிப்பீங்க. புத்திரஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறதுனால யோசிப்பதுல கொஞ்சம் மந்தமான நிலையில இருப்பீங்க. முடிவெடுப்பதுல கவனமா முடிவெடுக்கணும். குழந்தைகள் ஏற்படுவதில் தாமதமான நிலை இருக்கு. மனதில் ஒரு தெளிவில்லாத நிலையிலேயே இருப்பீங்க. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அரசியல் ஈடுபாடுகள்லையுமே ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனைகளாகவே இருக்கும். பொதுநல சேவை மையங்கள்ல வேலைகள் தாமதமாக நடக்கும். கோவில் வேலைகள்லையுமே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தகுந்த மருத்துவம் கிடைச்சு நோயிலிருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. கடன் தொல்லைகள்ல இருந்தும் எதிரிகள் கிடந்துமே நீங்க எளிதில் விடுபட்டுருவீங்க. இடுப்பு பகுதிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள்னால அவதிப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தகுந்த மருத்துவம் கிடைக்கும். தாய் மாமா வழியில உதவிகள் உங்களை தேடி வரும். பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். சுய சிந்தனை அதிகமா இருக்கும். பணியில சேர்றதுக்கான உத்தரவு அரசிடமிருந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒப்பந்த பணியில இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் மூலம் லாபம் நிறைய கிடைக்கும். தேங்கி கிடந்த வேலைகள் எல்லாம் நல்லா நடக்கிறதுனால வருமானமும் லாபமும் அதிகமா இருக்கும். இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமா நடந்து உங்களுக்கு அதற்கான பணம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் வழியில லாபம் நிறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு இவங்க பார்வையெல்லாம் இருக்கிறதுனால ராசியாதிபதியும் ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறாரு. திருமணம், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள், கூட்டு தொழில் எண்ணங்கள், சந்தை குறித்த விஷயங்கள், ஆன்மீக எண்ணங்கள் இதை குறித்த மனநிலையே உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலையில நீங்க கவலையாவே இருப்பீங்க. ராசியாதிபதி 8ல இருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களால ஒரு சிறு வருவாயாவது உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். வேலையில வீண் அலைச்சல்கள் நிறைய இருக்கும். குடும்பத்தை விட்டு வெகு தூரத்துல போய் இருந்து கஷ்டப்படுவீங்க. பெயருக்கு வீண் பழிகள் ஏற்பட்டு அதனால தண்டனைகள் பெற்று வருத்தப்படும் நிலைக்கு இருப்பீங்க. மதிப்பு, மரியாதை இது எல்லாமே குறைவாகவே இருக்கும். வெளியே போகும்போது கவனமா பார்த்து போயிட்டு வாங்க. சகோதர ஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தகுந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இசை தொழில்ல பெரும் முன்னேற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காது பிரச்சனைகள் சம்பந்தமா எல்லா வியாதிகளுமே நீங்கும். இளைய சகோதரத்தின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். குறுகிய தூர பயணம், இடமாற்றம் இதனால நன்மை, லாபம் எல்லாமே உண்டு. எழுத்துப்பூர்வமான செயல்கள் மேம்படும். எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலைகள் சிறப்பாக நடக்கும். நரம்பு மண்டல பிரச்சனைகள் சரியாகும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தாய்ஸ்தான சனி பார்வை இருக்கிறதுனால மனைவி வழியில ஆதாயம் நிறைய இருக்கு. தாயின் உடல்நிலை குறைபாடா இருக்கும். மனைவி உதவியுடன் வண்டி, வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகமான நாளா இருக்கு. மேல் படிப்புகள்ல தொய்வு, சோர்வு இதெல்லாமே இருக்கும். மந்த போக்காகவே இருப்பீங்க படிப்புல.
துணையினால புகழ் பெறும் நிலை ஏற்படும் உங்களுக்கு. பொதுமக்களோட ஆதரவும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் பார்வை விழறதுனால குளிர்கால நோய்கள் வந்து உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு பாதிப்புகள், தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரவும் செலவும் சரியாக இருக்கும். பணி நிரந்தரமாகறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. தாய் மாமா வந்து நல்லா இருப்பாரு. பொருட்கள் மீது கவனமா இருங்க. அதாவது பொருட்கள தொலைச்சுட்டு அப்புறமா வருத்தப்படாதீங்க. சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியில கேது பகவான் இருக்காரு. அவரை வந்து ராகு, புதன், சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் பார்வை செய்றாங்க. செலவுகள், வெளிநாட்டு பயணம், தூக்கமின்மையினால அவதிப்படுறது, தொழில், பேருக்கு ஏற்பட்ட களங்கம் இது குறித்த சிந்தனைகளே உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இது குறித்த பிரச்சனைகளையும் நீங்க சந்திப்பீங்க. தேவையில்லாத செயலை செஞ்சு அது சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திப்பீங்க. தனஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பணவரவு வந்து நல்லா இருக்கும். குடும்ப நிலை வந்து மேம்பாடு அடையும். பேச்சுகளுமே சிறப்பானதாக இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிறவங்க கல்வி நிலையில முன்னேற்றம் பெறுவாங்க. ஏதாவது ஒரு கலைகள்ல ஆர்வத்தினால அதுல தேர்ச்சி பெறுவாங்க. பேச்சுலயுமே சாதுரியம் நிரம்பி இருக்கும். அந்த ஒரு வேலையை கொடுத்தா பேசியே அந்த வேலையை வந்து சாதிச்சிருவாங்க. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரம் இது மாதிரி பணம் சம்பந்தமான விஷயங்கள், வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். சேமித்த பணத்தின் மூலம் லாபம் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதர ஸ்தானத்துல சனி பகவான் பார்வை விழறதுனால சகோதரருக்கு வேலையில தடங்கல், தாமதம், மந்தம் இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும். உங்களோட மதிப்பு வந்து குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயக்க உணர்வே நிறைய இருக்கும். இத வந்து நம்ம பண்ணுவோமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கமாகவே இருப்பீங்க. குறுகிய தூர பயணம், இடமாற்றம் இதனால விரயம், பண நஷ்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எழுத்து வேலையில தடுமாற்றம் இருக்கும். எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்குமே இன்னைக்கு சாதகமான நிலை இல்லை. புதிய முயற்சிகள்ல தடங்கல், இடையூறு இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு மண்டல இயக்கங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத முடிவுகளை இன்னைக்கு எடுக்காதீங்க. தாய் ஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால வியாபாரம் இன்னைக்கு நல்லா நடக்கும். பண்ணை விவசாயம் வந்து நல்லா நடக்கும். வீட்ல சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கும். வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தோட்டம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களை விட்டு பிரிந்த நபர் மீண்டும் உங்களோடு வந்து சேருவார். தாய் வழி உறவினர்கள் வழியில நன்மைகள், உதவிகள் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குளம், கிணறு இதெல்லாம் வெட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொன், பொருள் வாங்கும் யோகம் நிறைய இருக்கு. கலைப்பொருட்கள் தயாரிப்பு வந்து இன்னைக்கு நல்லா நடக்கும். உணவு சார்ந்த வேலைகள்ல இன்னைக்கு வேலைகளும் முன்னேற்றமும் நிறைய இருக்கும். ஆராய்ச்சி மூலம் புதிய உற்பத்திகளை வந்து நீங்க உருவாக்குவீங்க. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியை களத்திரஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து பார்வை செய்றாரு. மனைவி வழியில ஆதாயம் நிறைய இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைவேறும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். அரசாங்க வழியில கௌரவம், மதிப்பு இது எல்லாமே இன்னைக்கு வந்து கூடும். நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க. பேங்க் லோன் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். தனஸ்தானத்துல சனி பார்க்கிறாரு. தனவரவு நல்லா இருக்கும். தனஸ்தானாதிபதி செவ்வாய் பலமாக விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு. விரயமும் நிறைய இருக்கும். செயல்திறன்ல மந்த நிலை இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். முன்கோபம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்ப கல்வியிலையும் சுணக்கம், மந்தம் இந்த மாதிரி ஒரு சோம்பலான நிலை இருக்கும். 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் அதிகமா இருக்கும். இடமாற்றம், குறுகிய தூர பயணம் இதனால வந்து நன்மை, லாபம் இது எல்லாமே கிடைக்கும். இளைய உடன்பிறப்புகள் வழியில ஆதாயம் நிறைய கிடைக்கும். அணிகலன்கள் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு. கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கும். எழுத்து துறைகள்ல முன்னேற்றம் நிறைய இருக்கு. ஹார்ட்வேர் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். கற்பனை, ஓவியம் இந்த மாதிரி கலைகள்ல வந்து வளர்ச்சி அடையும். முன்னேற்றமான கலைகள் வந்து நிறைய இருக்கு. தாய் ஸ்தானம் வந்து நல்லா இருக்கிறதுனால தாயின் ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கும் தாயின் ஆதரவு வந்து கிடைக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயின் உடல்நலம் நன்றாக இருக்கும். தியானம் செய்வதனால மனதிடம் வந்து அதிகமாக இருக்கும். மீன்,
பண்ணை வேலைகள், துறைமுக வேலைகள் இது எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லா நடக்கும். களத்திரஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால, அவரை சனி பகவான் பார்க்கிறாரு. அதனால ஆன்மீக நாட்டம் உள்ள வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த சூழலையும் தன் சூழலாக மாற்றும் திறனுடைய வரனா கிடைப்பாரு. பொது தொண்டு அதிகமா செய்வாரு. அந்த மாதிரியான வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இட சனி பார்வை இருக்கிறதுனால, தாயின் ஆதரவு இருக்கு. வீடு, வண்டிகள்ல ஆதாயம் இருக்கும். ஆனா, அந்த ஆதாயம் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும். வேலையில சோம்பல், மந்த உணர்வு இது எல்லாமே இருக்கும். தனஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால, தனவரவு, பணவரவு இது எல்லாமே இன்னைக்கு நெறைய இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒற்றுமை இது எல்லாமே முன்னேறும். பேச்சிலையும் இனிமையான நிலையே இருக்கும். ஆரம்ப கல்வி பயிர்பவர்களுக்கு நன்றாக படிப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை ஏதாவது ஒண்ணு வாங்குவீங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். சகோதர ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உங்களோட பராக்கிரமம் வெளிப்படும். சிறு தூர பயணம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வெள்ளி பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எழுத்துத் துறையில உங்களோட கற்பனை திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால நீர் சார்ந்த வேலைகள், மீன் சார்ந்த வேலைகள், சரக்கு வாகனம், மெக்கானிக் ஷெட் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். சிறிய அளவிலான உணவு கடைகள் வந்து நன்றாக இயங்கும். லாபஸ்தானத்துல கேது இருக்கிறாரு. புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் பார்வை செய்றாங்க. அதனால லாபம் குறைவாக வரும். மூத்த சகோதரருக்கு குழப்பமான மனநிலையே இருக்கும். 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. செய்தொழில் லாபம் குறைவாக இருக்கும். கால்நடை வளர்ப்புல மந்தமான நிலையே இருக்கும். மருமகன், மருமகள் வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். அண்டை அயலாருடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. விரயஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தூக்கம் வந்து நல்லா வரும். நோயினை கண்டுபிடிக்க இயலாம அதனால அவதிப்பட்டவங்களுக்கு நோய்க்கு சரியான மருத்துவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். தன் சமுதாய மக்களோடு இணைந்து ஒற்றுமையாக வாழ்வீங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால ஊரை விட்டு வெளியே போய் வேலை செய்றவங்க திரும்பி தன் ஊருக்கே வருவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உயர்கல்வி பயிலும்போது ஏற்பட்ட தடைகள் நீங்கி நீங்க அதுல நல்லபடியா படிச்சும் முடிப்பீங்க. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, ராசியாதிபதியே ராசியை பார்க்கறதுனால உங்கள் நிலைமை வந்து மேன்மடையும். தனஸ்தானம் சந்திரன் பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு. குடும்பத்துக்கு குடும்பம் வந்து இளைய சகோதரத்திற்கு ஆதரவு நிறைய தரும். பெண்களால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியத்தினால தேவையில்லாத செயல்களை செஞ்சுட்டு பின்னாடி அதை நினைச்சு வருத்தப்படுவீங்க. வாகனங்கள்ல போகும்போது கவனமா பார்த்து போயிட்டு வாங்க. தாய் ஸ்தானத்துல புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் இணைவு பெற்றிருக்கிறாங்க. கேது பார்வை இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்படையும். உஷ்ண சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வண்டிகள்ல பழுது காரணமாக வருமானம் குறைவாக இருக்கும். குழந்தைகளோட சேமிப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் துறை சார்ந்த படிப்புகள்ல அறிவு வளர்ச்சி மேம்படும். உங்களோட மனம் தெளிவாகும். வந்து முடிவுகள் எடுக்கும்போது கவனமா பார்த்து எடுங்க. சனி பார்வையினால சோம்பல் வந்து அதிகமாக இருக்கும். 6ஆம் பாவகத்துல செவ்வாய் வந்து பார்க்கறதுனால ஹார்மோன் பிரச்சனை வந்து தீவிரமாக இருக்கும். வாகனங்கள்ல போகும்போது சீட் பெல்ட், ஹெல்மெட் இதெல்லாம் அணிஞ்சு வெளியே போங்க. கடன்காரர்களால தொல்லை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நோயின் தீவிரமும் அதிகமாகும். வழக்குகள்லயும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். தாய் மாமாவின் உடல்நிலையில கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். சகோதரரோடு பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எழுத்துத்துறை, தகவல் தொடர்பு துறையில வேலை செய்றவங்களுக்கு அந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஏதாவது காரணத்தினால நீங்க இன்னைக்கு கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீரென டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள், உறவினர்கள் வழியில பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்கள்ட்ட பார்த்து கவனமா நடந்துக்கோங்க. களத்திர ஸ்தானாதிபதி நீச நிலையில இருக்கிறாரு. அவர் நீச நிலையில இருந்து வெளியே வந்ததும் திருமண பேச்சுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாடு செல்லும் வேலை வாய்ப்புகள் வந்து விரைவிலேயே பலன் தரும். ஆடை வியாபாரம் வந்து இன்னைக்கு நல்லா நடக்கும். ஏற்றுமதி வேலைகள்லையுமே இன்னைக்கு உற்பத்தி பெருகி வேலையும் நல்லா நடக்கும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.
மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு சந்திரன் பார்வை இருக்குது. அவர் ராசியாதிபதி சாரமே வாங்கி இருக்கிறாரு. சோம்பல், மந்த உணர்வு இதெல்லாம் இருக்கும். ஆனால் வேலைன்னு வந்துட்டா நீங்க தான் கடின உழைப்பாளியாக இருப்பீங்க. பண வரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இன்னைக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் பெண்களிடம் கவனமா பார்த்து நடந்துக்கோங்க. வாகனங்கள்ல போகும்போது கவனமா பார்த்து போயிட்டு வாங்க. புத்திரஸ்தானத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிள்ளைகளோட வேகம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கனரக வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவ ஆய்வக சேவைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைய நடக்கும். அதாவது லேப் வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைய நடக்கும், நல்லா இருக்கும். 6ஆம் இடம் சுத்தமா இருக்கிறதுனால, 6ஆம் அதிபதி நீசமாகவும் இருக்கிறதுனால இந்த கடன், எதிரிகள் இந்த மாதிரி தொல்லைகள்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டிருப்பீங்க. நோய், கடன், எதிரிகளால அதிகப்படியான தொல்லைகளிலிருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கீங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அது அப்படியே இருக்கும். தாய் மாமாவால கடன் வாங்குற சூழல் ஏற்படும். முக்கியமான பொருட்களை பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. தொலைந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. களத்திரஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிடித்த வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திருமணம் உடனே செய்யணும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிவிடும். கூட்டு தொழில்ல தொழிலாளர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. தொற்றுநோய் பாதிப்பு அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைவு பெறதுனால, சனி பார்வை இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். சனி, சுக்கிரன் இணைகிறதுனால பெண்களிடம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பார்த்து கவனமா இருங்க. சனியும் செவ்வாயும் இணையறதுனால வண்டி வாகனங்கள்ல விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியே போகும்போது கவனமா போயிட்டு வாங்க. முக்கியமான பொருட்களை இழக்கிற அபாயமும் இருக்கு. அதனால கவனமா இருங்க. இன்சூரன்ஸ், பென்ஷன் இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு வரும். சுய தொழில்ல நல்லா நடக்கும். தொழில் ஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால உங்களோட தொழில்கள் எல்லாமே முன்னேற்றம் அடையும். உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு பணி முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்கும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்பராசி அன்பர்களே, பெண்களிடம் கவனமா இருக்கணும். பெண்களிடம் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாகனங்கள்ல போகும்போதும் கவனம் தேவை. ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க. முன்கோபம் அதிகமா வரும். அதனால அவசரத்துல எந்த முடிவுகளும் எடுத்துறாதீங்க. சோர்வும் வேகமும் கலந்தே இன்னைக்கு இருக்கும். தன வருவாய் பெரிதாக இருக்காது இன்னைக்கு குடும்பத்துக்கு. குடும்பத்துல குழப்பங்கள், சண்டைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேச்சுல நிதானம் இன்னைக்கு நிறைய தேவை. வார்த்தைகள்லையும் கவனமா இருக்கணும். இல்லைன்னா அது சம்பந்தமான வழக்குகள் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல வேலையாட்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. காது சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அம்மாவின் உடல்நிலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைபாடாக இருக்கும். வாகனம், மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு. உறவினர்களோடு சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆபரண சேர்க்கை இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கிற ஆலைகள்ல வேலைகள் இன்னைக்கு நல்லா நடக்கும். 5ஆம் பாவகம் நல்லா இருக்கிறதுனால 5ஆம் அதிபதி நீசமாகவும் இருக்கிறார். அதனால குழந்தை தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் குழந்தை கட்டாயம் உண்டு. பூர்வீக சொத்துகள் உங்கள் குடும்பத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். 6ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அவர் சனி சாரம் வாங்கியே இருக்கிறாரு. அதனால குளிர்ச்சியான நோய்கள் உங்களை தாக்கும். ஜலதோஷம், இருமல், தும்மல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அம்மாவோடு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சண்டைகளோ இல்ல வேற விரயங்களாலேயோ உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மார்பு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம் சஞ்சலமான நிலையிலேயே இன்னைக்கு இருக்கும். நீர்க்கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாக்கியஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால தந்தையின் உடல்நிலை நல்லாக இருக்கும். தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமனார் இல்லைன்னா தந்தை வழி உறவுகள் பலப்படும். அமைதியான தூக்கம்,
சிந்தனை இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பக்தியில சிறந்து விளங்குவீங்க. அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உற்பத்தி துறைகள்லயும் முன்னேற்றம் நிறைய இருக்கும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ராசியில ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கேது பகவான் வந்து அவங்கள பார்க்கிறாரு. அதனால கோபமான மனநிலையில இன்னைக்கு இருப்பீங்க. பலவித எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். தனஸ்தானத்தை குருவ விரையாதிபதி சனி வந்து பார்க்கிறாரு. உங்களாலும் உங்களோட குடும்பத்தினாலும் விரயங்கள் என்பது அதிகமாக இருக்கும். 3ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால தேவையில்லாத அதிகப்படியான தைரியத்தினால விரயங்கள் அதிகமாகும். தேவையில்லாத செயல்களை செஞ்சு அதனால உங்களோட விரயம் வந்து அதிகமாகும். எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு விரயங்களோ இல்ல பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பத்திரங்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பொய்யான தகவல்களை சொல்லி அதனால பிரச்சனைகளை வாங்கிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்து சனிசாரம் வாங்கி இருக்கிறதுனால பூர்வீக சொத்துகள்னால விரயங்களோ பிரச்சனைகளையோ நீங்க சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும். குழந்தைகள் வழியிலையும் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வயதில் மூத்த பெண்களால் நீங்க பிரச்சனைகளுக்கோ இல்ல விரயங்களுக்கோ ஆளாக வேண்டி இருக்கும். தந்தை இல்லைன்னா மாமனார் வழி உறவுல விரயங்கள் பிரச்சனைகள் வர்றதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன், சனி, செவ்வாய், குரு இவங்கெல்லாம் வந்து பார்க்கறதுனால 6ஆம் அதிபதி ராசியில இருக்கிறாரு. உங்களை குறித்த விரயமே வந்து அதிகமாக இருக்கும். உஷ்ண நோய்கள், இதய நோய்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரத்தம் சம்பந்தமான குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயுள் ஸ்தான குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் வந்து இன்னைக்கு தீர்க்கமா இருக்கும். இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே நல்லபடியா நடந்து அதுக்கு உண்டான பணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உயில் சம்பந்தமான சொத்துகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்காத வியாதிகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகும். நீங்காத பிரச்சனைகளோடு இருந்தவங்களுக்கு அதற்கு சரியான மருத்துவம் கிடைத்து அதிலிருந்து நீங்க இன்னைக்கு வந்து விடுபட்டுருவீங்க. வேலையில இடையூறுகள் நீங்கும். வேலையில வீண் அலைச்சல்கள் எல்லாம் நீங்கி வேலையில இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுப்பீங்க. மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கூடும். ஞாபக மறதி வியாதி இருக்கிறவங்களுக்கு அது வந்து சரியாகும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்மளோட சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.